வாழ்க்கை நிலையாமையை குறித்து நம்முடைய இலக்கியங்கள் பலவாக சொல்லி வைத்திருக்கிறது. கருவறையிலே துவங்கி கல்லறையிலே முடியக்கூடிய வாழ்க்கையை பற்றி சொல்லாத இலக்கியங்களே இல்லை. டு புட் இன் எ நட்ஷெல் என்று சொல்வார்களே, அப்படி அதை மிக அழகாக 2-3 வார்த்தைகளிலே 6 அடி நிலமே சொந்தமடா என்று கவிஞன் சொல்லி வைத்திருக்கிறான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த 6 அடி நிலம் கூட நமக்கு சொந்தமாக ஆக முடியாத நிலைதான் இருக்கிறது. இடநெருக்கடி, மக்கள் தொகை பெருக்கம் என்கிறதாலே. கொஞ்சம் சரித்திரத்தை பின்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் நெதர்லாண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே கிட்டத்தட்ட 6 லட்சம், நிச்சயமாக சொல்கிறேன், 6 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோண்டப்பட்ட முதல் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது படிப்படியாக மாற்றங்களை சந்தித்து அதற்கு பிறகு சரித்திரத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எகிப்தியர்கள் மிக அழகாக அந்த இறந்த உடலுக்கு அதை பாடம் செய்து மம்மி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எத்தனை ஆண்டுகள் கழித்து அதை பார்க்கின்ற போது கூட சிதிலம் அடைந்து விடாமல் இருக்கக்கூடிய நிலையிலே அதை பாடம் செய்து வைக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் அறிந்திருந்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலே 3150 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கின்ற வெறும் சுண்ணாம்பு கல்லாலே இன்றைக்கும் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய அந்த பிரமிடுகள், அவைகளுக்குள்ளாக தோண்டி பார்த்தோம் என்று சொன்னால் மன்னர்கள், அவர்கள் அணிந்திருந்த ஆபரணங்கள், அவர்களுக்கு தேவையான உடைகள், அவர்கள் மிகவும் விரும்பிய அந்த பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், அவர்களோடு அவர்களுடைய வேலையாட்கள், அவர்களுக்கு தேவையான உணவு பண்டங்கள், இவைகளையெல்லாம் கூட ஒருவேளை அவர்கள் திரும்பி உயிரோடு வந்து விடுவார்களோ என்கின்ற எண்ணத்தோடு அவைகள் எல்லாம் சேர்த்து புதைக்கப்பட்டது என்று சொல்வார்கள். முதுமக்கள் தாழி என்பதைப் போல நாம் தமிழகத்திலும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இப்படி பல வகையாக மாறி 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 வந்த இந்த கல்லறைகள் தற்போது இட நெருக்கடி காரணமாக சிலர் தங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்து முதலிலேயே எப்படியும் ரிட்டர்ன் டிக்கெட் என்று சொல்வார்களே, திரும்பி செல்லக்கூடிய பயணம் என்று சொன்னால் அது நிச்சயமாக கன்ஃபர்ம்டு டிக்கெட்டோட உறுதியை செய்யப்பட்ட பயணச்சீட்டோடு இருக்கக்கூடியது நம்முடைய மரணம் மட்டும்தான். அது உறுதி என்கின்ற காரணத்தினாலே சிலர் தங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்து இடத்தை இப்போதே வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள் வசதி படைத்தவர்கள். ஒரு சொசைட்டி, கம்யூனிட்டி என்று சொல்வார்கள், ஒரு சமூகத்துக்கு சேர்ந்ததாக கல்லறைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு இடத்தை வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது. ஒன்றும் வசதி இல்லாதவன் எப்போதும் போல மண்ணை தோண்டி அதிலே புதைக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. 6 அடி நிலம் சொந்தம் என்று சொன்னோம், அதற்குள்ளே பெட்டியை செய்து அதற்குள்ளே புதைக்கின்ற அந்த பழக்கம் போய் தற்போது நம்முடைய பேங்க் லாக்கர்கள் என்று சொல்கிறோமே, வால்ஸ் என்று சொல்வார்கள், அப்படி மார்ச்சுரிகளில் எல்லாம் பார்க்கிறோமே, சவக்கிடங்குகளிலே, அப்படி ஒவ்வொரு பெட்டிகளாக இழுத்து அதை மூடுகின்ற வண்ணமாக இன்றைக்கு சென்னையிலே இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கத்திலே கூட அது போன்ற கல்லறை அமைப்புகள் வந்துவிட்டது. 6 அடிக்கு பதிலாக 1 சதுர அடிக்குள்ளாக ஏன் படுக்க வைத்து அதை செய்ய வேண்டும் என்று அதற்கு முன்பாக நிற்க வைத்து அதை புதைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்கிறதா என்று கூட சிந்திக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு காலகட்டம் இருக்கிறது. ஆனால் கருவறையிலே தொடங்கிய அந்த வாழ்க்கை மீண்டும் கருவறையிலேயே முடிகின்ற விதமாக ஒரு கம்பெனி, இத்தாலியிலே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சிந்தித்திருக்கிறது. கேப்சுலா முண்டி என்கின்ற அந்த நிறுவனத்தின் பெயர். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பயோடிகிரேடபிள் என்று சொல்வார்களே, அப்படி மண்ணோடு மண்ணாக மக்கி போகின்ற அளவுக்கு ஒரு பையை தயாரித்திருக்கிறார்கள். அந்த பையிலே இறந்து போனவர்களுடைய உடலை மீண்டும் கருவறைக்குள்ளே அமர்ந்திருந்தால் எப்படி தோற்றத்திலே இருப்பார்களோ அப்படி அவர்களை உள்ளே அமர வைத்து அதோடு சேர்ந்து சில உரங்களையும் இட்டு அதோடு ஒரு மரத்துக்கான விதையையும் போட்டு நம்மிடத்திலே கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கின்ற போது மண்ணிலே அது புதைக்கப்படுகின்ற போது கல்லறையிலே இருந்து அது கருவறையிலே இருந்து கல்லறைக்கு செல்கின்ற போது அவர்கள் மீண்டும் மரமாக முளைத்து இந்த நாட்டுக்கு எங்கு பார்த்தாலும் வெறும் சவக்கிடங்குகளாக, கல்லறைகளாக இல்லாமல் தோட்டங்களாக, பூத்து குலுங்குகின்ற மரங்களாக, மலர்களாக, இந்த மண்ணுக்கு பயனுள்ளவர்களாக அந்த மறைந்தவர்களும் மாறிவிடுகிறார்கள் என்று சொன்னால் நாமும் சற்று மாற்றி சிந்திப்போமே.